தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது. இந்த தேர்தலில் அவர்களுக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை பெரிய அளவில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், அதன் மூலமாக அமைச்சரவையில் பங்கு பெறலாம் என்ற கனவுடன் அதிமுக கூட்டணியில் பாஜக களம் கண்டார்கள். ஆனால் முடிவு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. 27 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக ஒரு இடத்தில் மட்டுமே போஜராஜன் வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில்தான் பாஜகவுடைய தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக விரைவில் குழு அமைக்கப்பட இருக்கின்றது. பாஜகவுடைய டெல்லி தலைமை உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் மிக முக்கியமான அதிரடி உத்தரவு ஒன்று பாஜக தலைமை விரைவில் பிறப்பிக்க இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதுதான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மீண்டும் அவர் மாநில அரசியலில் பாஜகவுடைய மாநில தலைமை பதவிக்கு மீண்டும் கொண்டு வர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2 முக்கியமான விடயங்கள் அவர்கள் முன்வைத்து அவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள். ஒன்று, அண்ணாமலையை மாநிலங்களவை உறுப்பினராக்கி மத்திய இணையமைச்சராக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழக பாஜக தலைவராக்கி மீண்டும் பாஜகவை மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2 முக்கிய திட்டம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜக டெல்லி தலைமை அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். விரைவில் அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்களாம் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தது என்பது பாஜகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படக்கூடியது அண்ணாமலை ஓரங்கட்டியதுதான் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் கூறுகிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணியில் தொண்டர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையின் செயல்பாட்டால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணிக்காக அண்ணாமலை நீக்கிவிட்டு நயினா நாகேந்திரன் தலைவராக நியமித்ததை பாஜக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அவருடைய ஆதரவாளர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததாகவும் தகவல்லாம் உறுதிப்படுத்தாத தகவல்லாம் கூறப்படுகின்றது. குறிப்பாக அவர் திமுகவுக்கு எதிராக தரக்கூடிய ஒவ்வொரு பேட்டிகள், நடவடிக்கைகள், புகார்கள், அதே போன்று அவர் மேற்கொண்ட அந்த மக்கள் யாத்திரை, போராட்டங்கள், கிராம அளவிலும் கூட இளைஞர்கள் பலர் கட்சிக்குள் பாஜக சேர முயன்றார். அது காரணம் அண்ணாமலை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இதற்கு பிறகுதான் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க அண்ணாமலை விரும்பவில்லை. தொடக்கத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க அண்ணாமலை விரும்பவில்லை. தொடர்ந்து பாஜகவுடைய தலைமைக்கும் அதிமுக தலைமைக்கும் கடுமையான முரண் என்பது ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் கூட்டணி அமையக்கூடிய நிலையில் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கப்பட்டு நயினா நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டார். அதிரடியான மாற்றங்கள் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.